அது கரெக்டான விஷயம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது, நல்ல வேடிக்கையான விஷயங்கள் நிறைய நடக்குது, காமெடியான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனா தேவையான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஒரு சட்டசபையில என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. இவங்க மாத்தி மாத்தி கவுண்டர் கொடுக்கறதுக்கு தான் நேரம் கரெக்டா இருக்கு. தேவையில்லாத விவாதங்கள், காதுல கேட்கவே முடியாத மாதிரி பாடல்கள், அதுக்கப்புறம் கவிதைகள், அத வேற கட்டாயம் நாங்க பாடியே தீர்வோன்னு வேற அடம் பிடிக்கிறாங்க. ஆமா, கோச்சிக்கிறாங்க. நிம்மதியா இருக்கிறீங்க. ஆமா, அதனால நம்ம அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல. ஆமா, தமிழ்நாட்டுல பசுவை வெட்டுறதுக்கு முழுக்க முழுக்க தடை வந்துருச்சு. அந்த கண்டென்ட் எல்லாம் இங்க போட்டாங்கன்னா நம்ம சிரிச்சிருவோம். அதனால இந்த கண்டென்ட்ல அங்க மட்டும்தான். ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றது கரெக்டான வார்த்தையா இருக்காது. அப்படி திமுக காரங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களே, ஆனால் அது தப்பு. சொல்லியிருக்கிறாங்க, அப்ப அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பா தப்பு. அது தப்பு தான். அது நான் ஒன்று சொல்றேங்க, தாவேகா ஒழுங்கான ஒரு கட்சியா இருக்குமே, ஆனால் அவங்கனால தரவுகளை எடுத்து முன் வச்சு திமுகவை பச்சையா அம்பலப்படுத்த முடியும். கண்டிப்பா. UPA 1 and 2 காலகட்டத்தில் திமுகவுக்கு பம்பர். அது அந்த காலத்துல திமுக நல்ல பவர் என்ஜாய் பண்ணாங்க. அதே விஷயத்த பண்ணுவதற்கான வாய்ப்பு தாவேகாவுக்கும் ஃபியூச்சர்ல இருக்கு. ஆனா தாவேகா பாஜக பக்கம் போக மாட்டாங்கல்ல, கொள்கை எதிரிகளாச்சே. அதிகாரம் கிடைச்சா போவாங்கல்ல. நிறைய தாவேக்கால கூடிய பேச்சாளர்களே சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்க பேட்டிலாம் நான் பார்க்கும்போது சவுத் ஏசியா முழுக்க விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு. இலங்கை போனா அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அந்த பக்கம் போனாலும் நேபாளலாம் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. சோ சவுத் ஏசியா முழுக்க விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு பேசிட்டு இருக்காங்க. மார்ஸ்ல அது நமக்கு தெரியல. அதுக்கு முதல்ல அங்க ஏலியன்ஸ் இருக்கணும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். தாவேகா ஆட்சியில் சட்டமன்றத்தில் தினம் சுவாரஸ்யமான பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வுகளில் இன்றைக்கு மதுரை சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையில் திமுக கடந்த காலத்தில் சட்டமன்றத்திலேயே இஸ்லாமியர்களை பார்த்து தீவிரவாதிகள் என்றார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அது உண்மையும் கூட. இதற்கு மிகப்பெரிய சலசலப்புகள் எழுந்துச்சு. ரெண்டு தரப்புல இருந்தும் கடுமையான வார்த்தை போரெல்லாம் நடந்துச்சு. இப்போ இதை கவனிக்கும் போது தாவேகா ரொம்ப ஸ்மார்ட்டாக திமுகவோட எல்லா ஓட் பேங்க் மேலேயும் குறி வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்களோ என்று தோணுது. ஏற்கனவே தங்களுடைய அமைச்சரவையில் 8 ஆதித்தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஆதித்தமிழர்களோட வாக்கு வங்கியை கணிசமான அளவிற்கு இந்த பக்கம் கெயின் பண்ணிட்டாங்க. விசிகாவும் இப்போ தாவேகா பக்கம் வந்துடுச்சு. அடுத்ததாக திமுகவோட முக்கிய வாக்கு வங்கியாக இருக்கிற சிறுபான்மை மக்களோட வாக்கு வங்கியை குறி வச்சு தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்களா? அதனுடைய முன்னோட்டம் தான் முஸ்தபாவோட இந்த பேச்சா? முதல்ல நீங்க ஒன்று சொன்னீங்க இல்லையா, சட்டசபையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததுன்னு. அது கரெக்டான விஷயம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது, நல்ல வேடிக்கையான விஷயங்கள் நிறைய நடக்குது, காமெடியான விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆனா தேவையான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஒரு சட்டசபையில என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. எல்லா மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. தியேட்டருக்கு நம்ம போறோம்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போறோம். அதே மாதிரி நம்ம ஒரு பார்க்குக்கு போறோம்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போறோம். ஆனா சட்டசபை என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் கிடையாது. ஆனா இங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் சட்டசபையில இப்ப நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. காலையிலேயே பார்த்தோம்னா ஒரு விவாதம் நடக்குது. அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எப்பவும் மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்படும் போது அதை அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமா அதை டைவர்ட் பண்ணி விட்டுருவார். பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப நீங்க வேணும்னு சொல்லலாம், இன்னொருத்தங்க வேண்டான்னு சொல்லலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அதை விவாதிக்கக்கூடிய இடம் தான் சட்டசபை. வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்ஸ் வைங்க, வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்ஸ் வைங்க. ஆனா அதை தாண்டி நிர்மல்குமார் என்ன பண்றாரு, வந்த உடனேயும் கதற ஆரம்பிச்சிடுறாங்கன்றாரு. அதுக்கப்புறம் G2 உள்ள கொண்டு வராரு. நிறைய நிலம் வாங்கி போட்டிருக்காங்க. G2 நிஜமாவே உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க, அதுக்கான ஆதாரம் இருக்குன்னு அதை பத்தி நீங்க பேசுங்க. ஆனா முக்கியமான விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது அதுல இருந்து தப்பிப்பதற்காக டைவர்ட் பண்றதுக்காக நீங்க G2 கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் அந்த திமுக சைட்ல இருந்து அடுத்தது லாட்டரியை உள்ள கொண்டு வராங்க. அப்புறம் இவங்க மாப்பிள்ளன்றாங்க, அவங்க மருமகன்றாங்க. சோ வெற்றிகரமா மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். இஷ்யூல இருந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போயாச்சு. நீங்க பெரிய முக்கியமான விஷயத்த பேசலாம்னு வந்தீங்க, நாங்க என்ன பண்றோம்,
புத்திசாலித்தனமா அதை டைவர்ட் பண்ணி விட்டுட்டோம். இல்ல தினம் தினம் வந்து இப்படிப்பட்ட அர்த்தமற்ற விவாதங்களாலேயே ஃப்ளோர் ஹவர்ஸ் வந்து பெரும்பாலான அளவிற்கு வந்து வீணடிக்கப்படுது. இவங்க மாத்தி மாத்தி கவுண்டர் கொடுக்கறதுக்கு தான் நேரம் கரெக்டா இருக்கு. தேவையில்லாத விவாதங்கள், காதுல கேட்கவே முடியாத மாதிரி பாடல்கள், அதுக்கப்புறம் கவிதைகள், அத வேற கட்டாயம் நாங்க பாடியே தீர்வோன்னு வேற அடம் பிடிக்கிறாங்க. ஆமா, கோச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு நமக்கு தலையெழுத்து. ஆனா என்னன்னா நம்மளோட தலைவர்கள் அவங்களோட லெவல் என்ன அப்படின்றதையும் இது காட்டுது. இப்ப நம்மளே நமக்கு ஒருத்தர் தலைவரா இருக்காருன்னா நம்மளை விட அவரு எஃபெக்டிவா இருக்கணும், கண்டிப்பா நல்ல லீடரா இருக்கணும், நல்ல விஷயம் தெரிஞ்சவரா இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இங்க டிவியில நம்ம பார்க்கும்போது பெரும்பான்மையானவர்கள், நான் தாவேக்கா மட்டும் சொல்ல, நிறைய மற்ற கட்சிகளையும் சேர்த்தா சொல்றேன், நம்ம லெவலை விட கம்மியா இருக்காங்க. சாதாரண சாமானியர்களை விட மோசமா இருக்காங்க. அவங்க ரசிகர் மனப்பான்மையில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எனிவே, ஆனா இங்க நடக்கிறது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய என்டர்டெயின்மெண்ட் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. முஸ்தபா அவர்கள் பேசின விஷயம் வந்து முக்கியமான விஷயம் தான். ஆனா இப்ப அதை பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னு எனக்கு புரியல. கரெக்ட், அந்த இடத்துல தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அவர் சொல்றது நியாயமான விஷயம் தான். இப்ப எனக்கு வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்றதெல்லாம் உடன்பாடே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது, யாருமே சொல்லக்கூடாது. ஆமா, இப்ப கிறிஸ்தவ தீவிரவாதிகள்னு சொல்ல முடியாது, ஹிந்து தீவிரவாதிகள்னு சொல்ல முடியாது, புத்த தீவிரவாதிகள் நம்ம சொல்ல முடியாது. அப்ப இஸ்லாமிய தீவிரவாதிகள் நம்ம சொல்லக்கூடாது. தீவிரவாதிகள்னு சொல்லலாம். எல்லா மதத்திலையும் சில மோசமான ஆட்கள் இருப்பாங்க. அந்த வகையில் அங்கேயும் அந்த மாதிரி தீவிரவாத செயல்கள் ஈடுபடக்கூடிய சில பேர் இருக்கலாம், அது ரைட்டு. ஆனா அதுக்குன்னு ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றது கரெக்டான வார்த்தையா இருக்காது. அப்படி திமுக காரங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களே, ஆனால் அது தப்பு. சொல்லியிருக்கிறாங்க, அப்ப அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கண்டிப்பா தப்பு, அது தப்பு தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நீங்க ஸ்பெசிபிக்கா இப்ப அதை எடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்றதா முக்கியமான விஷயம். இப்ப பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சமகாலத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்க தொகுதி மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அரசியல் ரீதியா தமிழ்நாடுக்கு முழுக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பேசாம இந்த இஷ்யூ இப்ப ஸ்பெசிபிக்கா நீங்க ஏன் ரைஸ் பண்றீங்கன்னா அரசியல் தேவைகள். தாவேகா முஸ்தபா அவர்களை அடையாளம் சார்ந்த அரசியல் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. ஓகே, வேற எதுவுமே கிடையாது. இப்ப நீ நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல தாவேக்காவுக்கு எல்லாரோட ஓட்ஸ் வந்திருக்கு. இந்துஸோட ஓட்ஸ் வந்திருக்கு, கிறிஸ்டியன்ஸோட ஓட்ஸ் வந்திருக்கு, எல்லா தரப்பு மக்களோட வாக்குகளுமே பாத்தீங்கன்னா எல்லா சாதி மக்கள்கிட்ட இருந்தும் ஓட்ஸ் வந்திருக்கு. ஸ்பெசிபிக்கா யாரோட ஓட்ஸ் மட்டும் வரலான்னு பார்த்தா முஸ்லீம் ஓட்ஸ் பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆகல. முஸ்லீம் ஓட்ஸ் மட்டும் தான் பெருசா டிரான்ஸ்ஃபர் ஆகல. சாலிடா திமுக சைட்ல இருக்கிற ஓட்ஸ்னா முஸ்லீம் ஓட்ஸ் தான். இப்ப அதை உடைக்கணும்னு பாக்குறாங்க. திமுகவோட முஸ்லீம் ஓட்ஸை உடைக்கணும், அதுக்கு இந்த விஷயத்த பண்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க நிஜமாக அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இஷ்யூ பேஸ்டா பண்ணலாம். ஏதோ ஒரு காலத்துல எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றது இருக்குல்ல. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின விஷயம். பாக்குற எல்லாருமே அதானே யோசிப்பாங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு பேசும்போது முஸ்தபா அவர்களுக்கு கண்ணீர் வருது, இவ்வளவு கோபம் வருது. ஆனா இத பேசுவதால தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு இருக்குல்ல. இன்னைக்கு முஸ்லிம்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அதுல திமுக எப்படி சரியா செயல்படாம இருக்காங்க, அதை கையில் எடுத்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அதை பண்ணாம ஏதோ ஒரு காலகட்டத்தில் இஷ்யூ கையில் எடுக்கிறாங்க. இது ரெண்டு விஷயம். ஒன்னு டைவர்ஷன், எப்போ மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ட்ரிகர் ஆவாங்க, சலசலப்பு ஏற்படும். ஒன்றுல அவங்க வெளிநடப்பு பண்ணுவாங்க, இல்லைன்னா இஷ்யூவை டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். அது வெற்றிகரமா நடந்துருச்சு. ரெண்டாவது, திமுக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு கட்டமைப்பையும் அவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் அவங்க பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியும் நிர்மல்குமார் இதே பண்ணாரு. இந்த தாவேகாரங்க வந்திலிருந்து டைவர்ஷனை சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுறாரு, டான்ஜென்ட் கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் பத்தி பேசுறாரு. அது முக்கியமான விஷயம், அது உங்க துறை சார்ந்த விஷயமும் கூட. அதுக்கு பதில் சொல்லும் போது கரூர் கம்பெனின்னு சொல்லி ஆரம்பிச்சாலே அடுத்து அவங்க அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. சங்கின்றாங்க, பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருந்தவர், இதெல்லாம் தேவையே இல்லை. அவரு திருப்பி அதே பாத்ரூம் ஸ்டைல்ல இன்னொரு பதிலடி கொடுக்குறாரு. அப்புறம் என்ன ஆச்சு, வெற்றிகரமா அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க. டைவர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் முக்கியமான வேலை இருக்கு. வெற்றிகரமா டைவர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிவிகேவோட அந்த சோசியல் மீடியா டீம் எல்லாம் எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அது அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்றாங்க. அவங்க கட் பண்ணி போடுற ரீல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ உதயநிதி ஸ்டார்ட் பண்ண மாதிரி அந்த ரீல்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆமா, சங்கி அமைச்சர்னு உதயநிதி சொல்றாரு, அதுக்கு இவர் பதிலடி கொடுக்குற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அங்க ஆரம்பிச்சது நிர்மல்குமார் அவர்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா அசம்பிளில நடக்கிறது மட்டும் கிடையாது, அசம்பிளில சில விஷயங்களை பேசணும், அதை அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வெளியில பரப்பி விடணும்.
இத்தனைக்கும் அன்னைக்கு எரிசக்தி துறை மானிய விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தை ஒழுங்கா நடத்தி இருந்தா இன்றைக்கு அளவுக்கு அதிகமாக மின் கட்டணங்கள் உயர்ந்திருப்பதை பற்றி கட்டாயமாக பேசி இருக்கணும். ஆனா அதை பத்தி யாருமே சரியான விவாதத்தை நடத்தின மாதிரியே தெரியல. இந்த லாவணி கச்சேரிக்கு தான் அங்க இடம் இருக்கு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேங்க, தாவேகா ஒழுங்கான ஒரு கட்சியா இருக்குமே, ஆனால் அவங்கனால தரவுகளை எடுத்து முன் வச்சு திமுகவை பச்சையா அம்பலப்படுத்த முடியும். கண்டிப்பா. திமுக பல ஆண்டுகள் அதிகாரத்துல இருந்திருக்காங்க, கடைசி 5 ஆண்டுகளும் அதிகாரத்துல இருந்திருக்காங்க, நிறைய முறைகேடுகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் ஏகப்பட்ட தவறுகளும் கோல்மாலும் ஒளிஞ்சிருக்கு. இல்ல, சிஎம்ஏ சொன்னாரு அந்த ஃபைல்ல என் டேபிள்ல இருக்கு, நான் ஓபன் பண்ணுவேன்னு சொன்னாரு. நீங்க டிரான்ஸ்பரண்டா இருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. திமுகவை நிஜமாவே நசுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க செய்த தவறு எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினாலே போதும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை பண்ணாம தேவையில்லாம இந்த டைவர்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது காரணம் என்னன்னா, நீங்க தூயவர்கள் கிடையாது. நீங்க தூயவர்களா இருந்தீங்களா திமுகவை அரசியல் ரீதியா நீங்க அவங்கள கார்னர் பண்ணலாம். அந்த விஷயத்த பண்றதுக்கு இவங்க ரெடியாவே இல்லை. இப்ப நிர்மல்குமாரே எடுத்துக்கோங்களேன், வராரு, பரந்தூர் சம்பந்தமா பேசுறாங்க. உங்க நிலைப்பாடு என்ன? அங்க ஏர்போர்ட் வேண்டாம் அப்படின்றது உங்க நிலைப்பாடு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு வலு சேர்க்கும் விதமா உங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து முன்வைக்கணும். அது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, G2ன்னு கொண்டு வரீங்க. அப்ப உங்ககிட்ட விஷயம் இல்ல, அதான் சிக்கல். உங்ககிட்ட விஷயம் இருக்கு, உங்ககிட்ட நியாயம் இருக்குன்னா நீங்க அதை கரெக்டா பண்ணிருப்பீங்க. வாயாட தெரியுது ஒவ்வொருத்தருக்கும். ஆனா எப்படி மக்களை ஏமாத்தணும், எப்படி டைவர்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுது, அதை வச்சு ஏமாத்திட்டு. சரிண்ணா, இப்ப முஸ்தபாவோட பேச்சுக்கே வந்துருவோம். நீங்க சொன்ன மாதிரி அவர் திமுகவோட பலமாக இருக்கின்ற இஸ்லாமிய வாக்குகளை குறி வச்சுதான் இப்படி பேசியிருக்கிறாரு. அப்ப தாவேகா அடுத்த 50 ஆண்டுகள் நிரந்தர ஆட்சியை குறி வச்சு காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறாங்களோ, அப்படி எடுத்துக்கலாமா? 100 ஆண்டுகளை குறிவைத்தும் செயல்படலாம். PM ஆகணும், அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும், அந்த கேள்வியும் இருக்கு. அந்த திட்டத்திலையுமே அவங்க இருக்கலாம். அதெல்லாம் அவங்களோட உரிமை. அதுக்கான அந்த மாதிரியான கனவுகள் காண்பதற்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த நிரந்தர ஆட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல்ல அதிகாரம் உங்க கையில இருக்கும்போது நம்ம கையிலேயே தான் இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பலவான் மாதிரி உங்களது உணர வைக்கும். ஆனா அதிகாரம், ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை உண்டு, எலூசிவ்னு ஒரு வார்த்தை உண்டு, கையில இருந்து அப்படி நழுவி போயிடும். உங்க கையிலேயே அது இருக்காது. அதிகாரத்தோட அந்த தன்மையே அதுதான். திமுக கிட்ட இருந்து போன மாதிரி. ஆமா, இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ரிங் ஆஃப் பவர் எப்படி ஒருத்தன் தப்பிச்சு போகும்ல, அந்த ரிங் ஆஃப் பவர்னு ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரம் பார்த்தா ஒருத்தன் கையில இருக்காது. அது எல்லாரும் அதுல கை வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மாறி 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 நிறைய பேர் கைக்கு போகும். எல்லாருமே ஏக்கத்தோடய இருப்பாங்க, அதை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு. அதே மாதிரிதான் பவர் உங்க கையில இருக்காது. உங்க கையில இருக்கும்போது அது நம்ம கையிலேயே தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். திமுக அப்படிதானே பேசினாங்க. என்கிட்ட திமுக நண்பர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய இன்டெலெக்சுவல்ஸ், நல்லா முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, ரொம்ப லாஜிக்கலா பேசுவாங்க. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப அதிமுக பலவீனப்பட்டுருச்சு. அதிமுக ஓட்டுகளை தாவேகாவும் உடைக்கிறாங்க. சோ இந்த தடவை நாங்க அதிகாரத்துக்கு வந்துருவோம், இந்த தடவை நாங்க செகண்ட் டைம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா அதிமுக கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடும். அப்ப புதுசா இன்னொரு கட்சி உருவாகி வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். அப்ப தேர்ட் டைமும் நாங்க தான் வருவோம். நீங்க இருக்கிறது இப்ப பவர்ல இருக்கீங்க 2025. நீங்க என்ன பண்றீங்க, இந்த எலெக்ஷனும் ஜெயிப்போம், அதுக்கு அடுத்த எலெக்ஷனும் ஜெயிப்போம், அதுக்கான காரணங்கள் இப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிலாம் நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க. என்கிட்ட நிறைய பேர் அப்படி பேசியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானுமே 26ல அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா 31ல என்ன நடக்கும், 36ல நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமும் கூட. இன்ஃபேக்ட் 26ல என்ன நடக்கும்ன்றதையே ப்ராப்பரா கணிக்க முடியல. தமிழ்நாட்டுல 99% மக்களுக்கும் அறிவுஜீவிகளுக்கும் கணிக்க முடியல. அதுல நானும் அடக்கம். என்னாலையும் எல்லாருமே அடக்கம் தான், யாருமே கணிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் 50 வருஷம் நான் பவர்ல இருக்கேன்னு சொல்றான்னா, இருப்பேன்னு சொல்றான்னா, அவன் ஒரு முட்டாளதான் இருப்பான். இல்ல, இருப்பன்னு சொல்றது மட்டும் கிடையாது, அதற்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா திட்டம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ. இன்னைக்கு உங்க கையில அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதை மட்டும்தான் நீங்க பண்ண முடியும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுக்கிட்டு நான் 50 வருஷத்துக்கு தேவையான விஷயம்லாம் நான் பண்ண போறேன். என்ன ஹிட்லரா? அவர் தான் அந்த 1000 இயர் ரைக்கு இந்த மாதிரி பேசினவங்க எல்லாம் என்ன நமக்கு தெரியும். 1000 இயர் ரைக் கடைசியில எத்தனை வருஷத்துல முடிஞ்சு போச்சு, 10 வருஷம் கூட நிக்கல. ஆமா, சோ அந்த மாதிரி தான் ஆகும். அதனால நீங்க இந்த 50, 60 எல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு என்கிட்ட அதிகாரம் இருக்கு, நாளைக்கும் அதிகாரத்தை கைப்பற்றணும், என் கையில வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதை தாண்டிட்டு நீங்க 50 வருஷம்லாம் போகாதீங்க. ஆனா அவங்க அடுத்த லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க,
தாவேகாவோட முன்னணி தலைவர்கள், முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே இந்தியாவோட அடுத்த பிரதமர் விஜய் தான் அப்படின்னு பேச தொடங்கி இருக்கிறாங்க. பேசுறதோட நிக்காம அதற்கான வேலைகளையும் இப்ப தொடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி தேர்தலுக்கு முன்னாடி பல பொய்களை கட்டமைச்சு இங்க ரீல்ஸா போட்டு மக்களை மேனிப்புலேட் பண்ணாங்களோ, அதை விட மோசமான பொய்களை முன் வச்சு இப்ப வட மாநிலங்கள்ல இந்த ரீல்ஸை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதையெல்லாம் பாத்தீங்களா? ஒருவேளை இவங்க பிஎம் சீட்டுக்கு தான் குறி வச்சிருக்காங்களா? நான் பெருசா அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல, ஏன்னா ஹிந்தில அந்த ரீல்ஸ் எல்லாம் இருக்கு. நிம்மதியா இருக்கிறீங்க. ஆமா, அதனால நம்ம அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல. ஆமா, தமிழ்நாட்டுல பசுவை வெட்டுறதுக்கு முழுக்க முழுக்க தடை வந்துருச்சு. இந்த கண்டென்ட் எல்லாம் இங்க போட்டாங்கன்னா நம்ம சிரிச்சிருவோம். அதனால இந்த கண்டென்ட்ல அங்க மட்டும்தான். இங்க திமுக பீரியட்ல நான் பார்த்துட்டேங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் பத்தியும் திராவிட மாடல் பத்தியும் வட இந்தியால இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் முரட்டுத்தனமா பேசினாங்க. நம்ம யோசிக்கிறோம், நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், இவன் சொல்ற அந்த வளர்ச்சியெல்லாம் நானே இங்க பார்க்கல, என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்களேன்னு. ஸோ அந்த விஷயம் பார்த்தா இப்ப நடக்குது. இவங்களை பொறுத்தளவுல இவங்க இப்ப என்ன சொல்றது, பிஜேபி பலவீனமா இருக்குன்றத பாக்குறாங்க. பலவீனமா ஆயிட்டு வருது. 24லயே அவங்களுக்கு பெரும்பான்மை சிங்கிள் மெஜாரிட்டி இல்ல. 29ல சூழல் இன்னும் மோசமா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா மோடி அவர்களோட அந்த இமேஜ் பழைய மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல. ஜென்சிக்கள்லாம் இப்ப திரும்புறாங்க, அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ரிசைன் பண்றாரு. இதெல்லாம் பிஜேபியில் இதுக்கு மேலே நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது. அது போக என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி போக போக அதிகம் தான் ஆகும், கம்மியாகாது. 3 டேர்ம் நீங்க பவர்ல இருந்தாச்சு. 24லயே ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. 29ல இன்னும் அதிகமாக தான் செய்யும். நான் ஒன்றும் பிஜேபி பெரிய வீழ்ச்சி சந்திப்பாங்கலாம் சொல்ல, ஆனா கொஞ்சம் அவங்க ஓட் ஷேரோ அவங்களோட சீட்டுகளோட எண்ணிக்கையோ கம்மியாச்சுனாலே மற்ற கட்சிகளுக்கு இங்க வாய்ப்பு வந்துடும். பிஜேபி ஆட்சி அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சியா தான் இருக்கும். மற்ற கட்சிகளோட தேவை பாஜகவுக்கு ஏற்பட்டுரும். 24ல வாங்கினதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 40 சீட் கம்மியா வாங்குறாங்கன்னு வைப்போம். அப்ப என்ன ஆகும், புது கட்சிகளுக்கு வாய்ப்பு ஆயிரும். அததான் இங்க பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும்ன்ற கனவெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்குன்னா இருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிராக்டிக்கலா பிஜேபி வீக் ஆனாலே அங்க ரீஜனல் பார்ட்டிஸுக்கு முக்கியத்துவம் ஏற்படும். யூபிஏ 1 and 2 காலகட்டத்தில் திமுகவுக்கு பம்பர். அது அந்த காலத்துல திமுக நல்ல பவர் என்ஜாய் பண்ணாங்க. அதே விஷயத்த பண்ணுவதற்கான வாய்ப்பு தாவேகாவுக்கும் ஃபியூச்சர்ல இருக்கு. ஆனா தாவேகா பாஜக பக்கம் போக மாட்டாங்கல்ல, கொள்கை எதிரிகளாச்சே. அதிகாரம் கிடைச்சா போவாங்கல்ல. என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைன்னா கொள்கை எதிரிகள் போக மாட்டாங்க, அதுக்காக சொன்னேன். கொள்கை எதிரினா அதுக்குன்னு அதிகாரம் கிடைச்சா போகாம இருக்க முடியுமா? அப்புறம் அரசியலுக்கு எதுக்கு வராங்க எல்லாரும்? இல்ல ஆல்ரெடி பிஎம் ஆக வேண்டாமா? ஓகே, இப்ப சிஎம் இருக்கும், அடுத்து நம்ம பிஎம் ஆகணும், அதுக்கப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி ஃபர்ஸ்ட் பிஎம் ஆகணும்ல. ஓகே வேர்ல்டு லீடரா நீங்க பாருங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாஜக தாவேகா காரங்க இந்தியா முழுக்க விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல. நிறைய தாவேக்கால கூடிய பேச்சாளர்களே சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்க பேட்டிலாம் நான் பார்க்கும்போது சவுத் ஏசியா முழுக்க விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு. இலங்கை போனா அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அந்த பக்கம் போனாலும் நேபாள் எல்லாம் அவருக்கு செல்வாக்கு இருக்கு. சோ சவுத் ஏசியா முழுக்க விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு பேசிட்டு இருக்காங்க. மார்ஸ்ல அது நமக்கு தெரியல. அதுக்கு முதல்ல அங்க ஏலியன்ஸ் இருக்கணும். பாக்டீரியா இருந்தா கூட அது கூட விஜய் ரசிகரா தான் இருக்கும். சோ அதனால இப்ப இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் நீங்க முன்னாடியும் சொன்னீங்க, ஆனா எங்க தலைவர் ஜெயிச்சு காட்டிட்டாரு. இல்லண்ணே, அதையும் செய்வாரு, அவரால் முடியும் தான் பேசுறேன். நான் ஒன்னும் இல்லன்னு சொல்லல, நானும் அப்படியே சரண்டர் ஆயிரம். நான் ஒன்னும் இல்லன்னு சொல்லலையே. எல்லாருமே உலகத்தில் வாழும் அத்தனை உயிர்களும் விஜய் தளபதியோட ரசிகர்கள் தான். போதுமா? கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. நீங்க சொல்லுங்க. அவங்க வேற மாதிரியான எண்ணத்துல அவங்க இருக்காங்க. ஆனா நான் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப தாவேகாவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா அரசியல் புரிதல் நல்லாவே இருக்கும். அவங்க மக்களை ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணாலும் எது சாத்தியம் எது சாத்தியம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, 29ல ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்த நீங்க பிடிக்கணும்னா, அந்த ஸ்பேஸை நீங்க பயன்படுத்தணும்னா உங்களுக்கு நல்ல பேர் இருக்கணும் நார்த்ல. ஓகே, இப்ப நாளைக்கே நீங்க பாஜகவோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றீங்க, முக்கியமான போர்ட்ஃபோலியோலாம் நீங்க பெறுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு அங்க பாப்புலாரிட்டி இருக்கணும்.
நீங்க ஒரு பாப்புலரான ஆளா அங்க இருக்கும்போது தான் அந்த மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க, பெரிய போர்ட்ஃபோலியோ நீங்க வாங்க முடியும். ஸோ அதனால அதுக்கான வேலைகள் தான் பாக்குறாங்கன்னு நான் பாக்குறேன். இந்த வேலையை திமுகவும் பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்கள் பவர்ல இருக்கும்போது, சிஎம்மா இருக்கும்போது இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை ஒரு நேஷனல் லீடர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு இருப்பார். அப்ப பார்த்தா ஒரு கோபமா இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் வேட்டி சட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரெடிஷ்னலா தமிழ் அரசியல்வாதிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 years ஸ்டாலின் அவர்களை ஒரு நேஷனல் லீடர் மாதிரி சித்தரிச்சாங்க. ஒரு சஃபாரி போட்டுட்டு ஒரு 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 நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு லீடரா சித்தரிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கும் அந்த திட்டம் இருந்தது. அதனாலதான் திமுக எழுதுனாங்க. ஆமா, ஸ்டாலின் ஏன் பிரைம் மினிஸ்டரா வரக்கூடாதுன்னு. திராவிடியன் மாடல்ன்ற டேர்ம் ரெகுலரா யூஸ் பண்றதா இருக்கலாம். நார்த்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வழியா இந்த விஷயங்கள் அவங்களும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை பார்த்தாலே பச்சையான அவங்க தெரியும் அதெல்லாம் பெய்ட் வீடியோஸ்ன்னு. அந்த விஷயத்த திமுகவும் பண்ணாங்க. ஸோ அதனால திமுகவுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. திமுகவுக்கு அந்த எண்ணம் வந்தது காரணமும் 24 தான். 24 தேர்தலில் பாஜகவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை. ஸோ ஏதோ ஒரு வாய்ப்பு வரலான்ற அந்த இடத்துக்கு அங்க வந்து சேர்றாங்க. இன்னைக்கு தாவேக்காவுக்கும் அதே எண்ணம் இருக்கு.